தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திருவண்ணாமலை கோயில் எதிரே வணிக வளாகம் தொடர்பான அரசாணை திரும்பப் பெறப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் எதிரில் வணிக வளாகம் கட்ட 2023ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணை திரும்பப் பெறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் எதிரில் வணிக வளாகம் கட்ட 2023ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த அரசாணை வாபஸ். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிழக்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரத்திற்கு எதிரில் 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இந்த அரசாணை எதிர்த்து ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி சவுந்தர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் வணிக வளாகம் கட்ட பிறப்பித்த அரசாணையை திரும்ப பெற்று கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புராதன சின்னங்கள் ஆணையத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தேர்வுக்குழு 3 பேரின் பெயர்களை பரிந்துரைத்ததாக மூடி முத்திரையிட்ட உரையில் அறிக்கையாக அறநிலையத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தேர்ந்தெடுத்துள்ள 3 ஒருவரை தலைவராக நியமித்து 1 வாரத்தில் அறிவிப்பு வெளியிட உத்தரவிட்ட நீதிபதிகள் திருவண்ணாமலை கோவில் பெருகி வரும் பக்தர் கூட்டத்தை மேலாண்மை செய்வது தொடர்பாகவும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது தொடர்பான திட்டத்தை தயாரித்து தாக்கல் செய்யும்படி அறநிலையத்துறைக்கு விசாரணை உத்தரவிட்டு அடுத்த வாரத்திற்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.